ராட்சசாள் எல்லாரையும் ஒரு கை பார்க்கணும். இப்போ சாமமா தானமா பேதமா தண்டமா எது சரின்னு ஹனுமான் யோசிச்சு பார்த்தார். இதுகள்கிட்ட சாமம் பேசுறதா? ராட்சசர்கள் பேசக்கூடாதுன்னார். தானம் கொடுக்கலாமான்னா ஏற்கனவே சொத்து நிறைய இருக்கு, நாம கொடுத்ததை வாங்கிக்காதுன்னுட்டார். பேதம் பண்ணலாமான்னா ஒருத்தரை பிரிச்சு விடுற சொல்லியோ. பேதம் பண்ணலாமான்னா அது நல்லோர்களிடத்துல தான் நடக்கும், தீயோதரிடத்துல பேதமே பண்ண முடியாது, ரொம்ப கூட்டமா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா தீயவனிடத்திலே ஒத்தனுக்கொத்தன் கோல் சொல்லி கொடுத்தெல்லாம் பிரிச்சு விடவே முடியாது. அது நல்லவர்களிடத்துல தான் ரொம்ப சுலபமா நடக்கும். யார் நல்லவர்கள் 4 பேர் இருந்தாலும் இவரை பத்தி அவரை சொன்னா உடனே நம்பிடுவா. ஆனா அதே ராட்சசாள் இருக்காளே, எத்தனை பிரிச்சாண்டாலும் நம்பவே மாட்டாளாம். அதனால அவர்களிடத்துல அதுவும் கூடாது. மிச்சம் இருக்கிறது தண்டம், கையில தடி எடு, அது ஒண்ணுதான் இந்தூர் பாஷை அப்படின்னு நினைத்து கடைசியா தடி எடுத்து ஒரு இரும்பு உலக்க மூலையில இருந்தது, அதை எடுத்துன்னு ஷொல்ட் ஆரம்பிச்சார். அக்ஷகுமாரன்லேருந்து மொத்த பேரையும் முடித்தார்னு சரித்திரம். ஆக சாம தான பேத தண்ட 4 வழிமுறைகளை கொண்டு மூவரை, வேண்டியவன் வேண்டாதவன் அயலான் என்கிற மூவரையும் வசப்படுத்தி பஞ்ச ஜித்வா 5 ஜெயித்து, அது எங்கேயும் இல்லை, நம்முடைய 5 புலன்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு முதலான 5 புலன்கள், கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒழிந்தேன் ஆழ்வார் போச்சரம். நம்முடைய கண்ணு பார்க்க, காது கேட்க, மூக்கு நுகர, நாக்கு ருச்சிக்க, தொடு உணர்ச்சி தோல் உணர்ச்சிக்காக இந்த 5 புலன்களையும் வசப்படுத்தி பஞ்ச ஜித்வா விதித்வா ஷட் 6 தெரிந்து கொண்டு சந்தி விக்கிரகம் யானம் ஆசனம் துவைதி பாவம் ஆசிரிதம், இதைத்தான் 6ன்னு சொல்றார். சந்தி சேர்த்தல், விக்கிரகம் பிரித்தல், யானம் இடம்பெயர்தல், ஆசனம் அமர்தல், துவைதி பாவம் மனத்திலேயே 2ஆக்கி விடுதல், சமாசிரயன் சேர்ந்து விடுதல். இந்த 6ஐயும் நன்றாக தெரிந்து கொண்டு யார் நம்ம மனசை கெடுத்துருவர்கள், யார் இருக்க சொல்லியே கெடுத்துருவர்கள், யார் இடம் பெயர்ந்து கெடுத்துருவர்கள், இது இத்தனையும் சரிவர தெரிந்து கொண்டு கடைசியா சப்த ஹித்வா சுகீபவ 7 விஷயங்களை தொலைத்து சுகமாக இரு. தொலைக்க வேண்டி 7 சொல்றார். ஸ்திரீ பெண்களிடத்திலே அவமானப்படுத்தாமல் இருக்க வேண்டும், அவர்களை மரியாதையோட நடத்த வேண்டும். அடுத்தது தியூதம் சொக்கட்டான் ஆட்டம், அதனால தானே இத்தனை பாடுமே ஏற்பட்டது. இதெல்லாம் சொல்லிட்டு திருதராஷ்டிரனுக்கு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அவர் எங்கெங்க தப்பு பண்ணிருக்காருங்கிறத தான் அடிப்படையில சொல்லிட்டு வர்றார். ஸ்திரீயான திரௌபதியின் இடத்துல தப்பா நடந்துட்டு, சொக்கட்டான் தியூத்தம் ஆடி இருக்க கூடாது, ஆடிவிட்டாய். மிருகையான வேட்டையில அதீதமான ஆசை, மத்திய கள்ளு குடித்தல்ல ஆசை, கடோரமா பேசுவது, தனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல்னு சொல்ற மொழியும், கடோரமா பேசுறது, அதிகப்படியான தண்டனை கொடுத்தல், அதே போல இன்னொருத்தனுடைய சொத்தை அபகரித்தல். இந்த 7லிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். திரும்ப சொல்றேன், ஸ்திரீகளை அவமானப்படுத்துதல், தியூத்தம் சொக்கட்டான் ஆடுதல், வேட்டையில ஆசையோடு இருத்தல், மத்தியபானம் கள்ளு குடித்தல். இந்த 2 ஏன் சொல்றாருன்னா, இவர்கள் காட்டுல வனப்பருவால் இருக்கிறச்சேவே துரியோதனர் ஒரு காட்டு ஸ்திரீனிடத்திலே கள்ள குடிச்சுட்டு தப்பா நடந்துட்டு கடைசியில அர்ஜுனன் வந்து துரியோதனனையும் கர்ணனையும் மீட்க வேண்டியிருந்து சொல்லியோ, அது அவன் பண்ணின குற்றம். அதனால கள் குடித்தாலோ வேட்டையில ஆசை இருந்தாலோ பெண்களிடத்துல அதீத ஆசை இருந்தாலோ ஆபத்து. கடோர வச்சனம், ரொம்ப தாழ்ந்து கர்ணன் பேசிட்டானோ இல்லையோ, உனக்கு என்ன 5 பர்த்தா இருக்கிறதுனால இந்த மடியில வந்து உட்காருன்னு பேசினானே, அது கடோரமான வச்சனம். அதிகமான தண்டனை கொடுத்தாலோ மற்ற பேருடைய தனத்துக்கு ஆசைப்பட்டாலோ இது இத்தனையும் தொலைத்து விட்டு சுகமாக இருக்க வேண்டும். ஆக ஏகையா ஒரே புத்தியாலே 2 விவேகத்தோட எது பற்றத்தக்கன விடத்தக்கனான்னு தெரிஞ்சுண்டு வகைப்பட்டவர்களை 4 உபாயங்களாலே வசப்படுத்தி 5 புலன்களை அடக்கி 6ஐ பற்றி தெரிந்து கொண்டு 7ஐ தொலைத்து சுகமாக வாழ்வாய் என்று திருதராஷ்டிரனுக்கு உரைத்தார். ஏகம் விஷரசோ ஹந்தி, விஷத்தை குடிச்சா ஒத்தனைத்தான் கொல்லும். சஸ்திரேன ஏகச்ச வத்தியதே, அம்ப விட்டா ஒத்தனைத்தான் கொல்லும். சராஷ்டிரம் சப்ரஜம் ஹந்தி ராஜானாம் மந்திர விப்பலவா. ஆனா அரசியல் புரட்சி இருக்கே, அது நாட்டையே அழிச்சுடும்னார். நீ விஷத்தை கொடுக்கலாம் ஒத்தனை கொல்லும், சரத்தை விடலாம் ஒத்தனை கொல்லும், ஆனா கொந்தளிப்பு ஏற்பட்டுடுத்து நாடே அழிந்து போகும். ஏக ஸ்வாதுன புஞ்சீத, இனியத்தை தனியாக வச்சிருந்து சாப்பிடக்கூடாது. ஏகச்ச அர்த்தான்ன சிந்தையேது, ஒரு முடிவை தனித்து எடுக்கவே கூடாது, கூடித்தான் முடிவெடுக்க வேண்டும். ஏகோன கச்சேத் அத்வானம், ராத்திரி பொழுது இருட்டில் காட்டு மார்க்கத்தில் தனியே செல்லாதே. ந ஏகஹா சுப்தேஷு ஜாகிரியாத், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறச்சே நீ முழிச்சுட்டு இருக்காது.
இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றார். தனித்து காட்டு மார்க்கத்தில் போகாதே, தனித்து ஒரு முடிவை எடுத்தாதே, தனித்து ஒரு நல்ல பண்டத்தை நீயே உண்டுடாதே, பகிர்ந்துன்றதை பார். இனியது தனியருந்தேல்னு தமிழ். இனியது ஒன்று இருந்தா தனியா சாப்பிடக்கூடாது. அதனாலதான் ஆண்டாள் கிருஷ்ணானுபவத்துக்கு போறச்சே நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர், எல்லா பெண்களே வாருங்கோள்னு அழைச்சின்னு போனாலும் இல்லையோ. அதனால தனித்து அனுபவிக்க கூடாது, தனித்து ராத்திரி வேளையில காட்டு மார்க்கத்துல போகக்கூடாது, தனித்து முடிவெடுக்கிறது கூடாது, தனித்து எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கிறச்சே, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறச்சே நாம் முழித்திருப்பதும் கூடாது. என்ன இது மூடனுக்கு லட்சணம், இது பண்டிதனுக்கு லட்சணம். என்னென்ன எண்ணிக்கைப்படி என்னென்னப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். திருத்தராஷ்டிரா, இதுல பல விஷயத்தை விட்டுட்டாய், அதனாலதான் இப்போது நீ தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாய். இது இருக்கிற மூட லட்சணத்தை தவிர்த்துட்டு பண்டித லட்சணத்தை நாம வளர்த்துனுட்டோம்னால் முதல்ல தூக்கம் நன்னா வரும். அதை பார்த்துப்போம். ஏன்னா அவன் வரலேங்கிறதுனால தானே இத்தனையே தெரிவித்தார். எதுக்காக இப்ப சொன்னேன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் சொல்லி கொண்டிருந்தால் அது வரும். ஆகையாலே அது வேண்டாம்ங்கிற எண்ணத்தோட இன்றைய வார்த்தையை முடிவை செய்கிறேன். இந்த விஷயங்களை காட்டி கொடுத்த வேதவியாசர் ரிஷியனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இன்று அமைகிறேன். நாளை சாயங்காலம் வழக்கம் போல ரெட்டை மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோரா, வள்ளிமா கரோரா.